நம்ம பூமியில் வாழ்கிற எல்லா ஸ்பீஷியஸ்க்குமே தனித்துவமான கலர்களும் பேட்டர்ன்ஸும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்களை நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதோட அழகான கலர்ஸ் தான். ஆனால் இதுக்கு முற்றிலுமாக வேறுபட்டு இருக்கிற சில உயிரினங்களும் நம்ம பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உயிரினங்கள் ஏன் இப்படி இருக்குது, அதோட குறைபாடு என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். உயிரினங்களுக்கு அழகே அதோட அழகான வண்ணங்கள் தான். ஆனால் இந்த உயிரினங்கள் மட்டும் ஏன் அதுக்கு முற்றிலும் வேறுபட்டு முழு வெண்மை நிறத்தில் இருக்குங்கிறத நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது தனித்துவமாக தெரிகிறதுனால முழு வெண்மை நிறம் ஏன் வருதுங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதோட காரணத்தை நம்ம பார்ப்போமா? மெலனின் பிக்மெண்ட். மெலனின்ங்கிறது எல்லா ஸ்பீஷியஸ்லேயுமே இருக்கிற ஒரு நேச்சுரல் பிக்மெண்ட். ஸ்கின்ல இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிக்மெண்ட் தான் இந்த மெலனின். மெலனினோட மெயின் வேலை என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே கலர்ஸ் கொடுக்கறது அண்ட் யூவி ரேடியேஷனை ஸ்கின்ல விடாமல் கட்டுப்படுத்துறது. இதுதான் மெலனினோட முக்கியமான வேலையாகவே இருக்கும். இந்த உயிரினங்களில் இருக்கிற மெலனின் பிக்மெண்ட் டிக்ரீஸ் ஆகுறதுனால அல்பைனிசம்ங்கிற டிசார்டர் வந்து இந்த உயிரினங்கள் முற்றிலுமாக வெள்ளை நிறத்தில் மாற்றப்படுது. அல்பைனிசமால் பாதிக்கப்பட்ட எல்லா அனிமல்ஸையுமே அல்பைனோ அனிமல்ஸ்னு குறிப்பிடுறாங்க. இந்த அல்பைனிசம்ங்கிறது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கிட்ட மட்டும்தானா? இல்லை, ஹியூமன்ஸ் கிட்டையும் இந்த அல்பைனிசம் குறைபாடு காணப்படுது. மெலனின் பிக்மெண்ட் டிக்ரீஸ் ஆன அனிமல்ஸ் எல்லாம் பியூர் ஒயிட் கலரில் மாறுங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இன்க்ரீஸ் ஆன அனிமல்ஸ் என்னவாகும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பிளாக் பேந்தர்ஸ். பிளாக் பேந்தர்ஸ் ஒரு தனி ஸ்பீஷியஸ் இல்லை. மெலனின் பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன லெப்பர்ட் அண்ட் ஜாக்வார்ஸை தான் நம்ம பிளாக் பேந்தர்ஸ்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். லெப்பர்ட் அண்ட் ஜாக்வார்ஸில் மெலனின் பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது டார்க் கலரில் மாறிடுது.